அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தொட்டுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புகள்லாம் என்ன பண்ண போறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நீ கெட்டவனா கூட வாழு, ஆனா பணம் இல்லாம மட்டும் வாழாத. இங்க யாரும் நல்லவன் கெட்டவன் பாக்குறது இல்ல. பணம் பணம் மட்டும்தான் உன்னை மனுஷனே முடிவு பண்ணும். பணம் அதை வென்று அதில் பாதாளம் வரை சென்று So hi guys, very good evening. So this is Mohammed. So Grovia Global Private Limited company oda one of the independent representative. So என்ன விஷயம் அப்படின்னா, நேத்து கரெக்டா நான் நாப்கின் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ என்னோட ஃபேமிலிக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கேஜஸ் போட்டதுக்கு வந்து ஒரு நாப்கின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து 3 to 4 days ஆகும், 5 days ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து கரெக்டா வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ குரோவியா குளோபல் பிரைவேட் லிமிடெட். ஸோ என்னோட வீட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆர்டர் பண்ணதுக்கான இன்வாய்சஸ் பில் வந்து வந்துச்சு. ஸோ கம்பெனிலேருந்தே டைரக்டா வந்துச்சு. சேம் இதுதான் வந்து பேக்கேஜ். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. பேக்கேஜே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு குரோவியா. சேம் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த பிசினஸ் பத்தின நீட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம டிஎம் பண்ணுங்க. அன்டில் தென் பை. பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். எரித்தாலும் புதைத்தாலும் வழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல. குட் ஈவினிங் ஆல் லீடர்ஸ். என் நேம் ஸ்ரீதேவி. நான் வந்து வந்தவாசிலேருந்து சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து குரோவியா கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 15 days தான் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணும்போது 4100 பே பண்ணி முதல்ல ஒரு பேக்கேஜ் நாப்கின் பேக்கேஜ் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி என்னோடய ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. சரி, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலாம் இல்லையா? நம்ம என்ன தான் ஸ்பீச்சில் சொன்னாலும் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ஆர்டர் போட்டது, நான் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன் அப்படின்றத நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ. லேட்டஸ்ட் தெரியுதா? இதுதான் வந்து என்னோடய பாக்ஸ். ஓகேவா? என்னோடய பாக்ஸ் இப்படி தான் வந்துச்சு. ஓகே, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்லு, நம்ம என்ன அமௌண்ட்டு பே பண்ணமோ அதுக்கான ப்ராடக்டோட பில்லு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, பில் வந்துருச்சு. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவாலினா ப்ராடக்ட் வந்திருக்கு. நாப்கின் மொத்தம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த லைனில் 3, இந்த லைனில் 3, மொத்தம் வந்து 12 பீசஸ் வந்திருக்கு. கீழே அடியிலையும் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 பீசஸ் வந்திருக்கு. ஓகேவா? உண்மையாலுமே வந்து ஸோ ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் போட்டு ஆர்டர் வீட்டுக்கு வந்துருச்சு.